பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம பாக்கியம் இருந்துட்டு நம்ம மயில் கிட்ட போயிட்டு இங்கே பாரு, அவங்க டிவோர்ஸ் வேணும்னு கேட்டாலையும் டிவோர்ஸ்லாம் என்னால் கொடுக்க முடியாது, அவங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி நீ காலில் விழுவியோ கையில் விழுவியோ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ கோர்ட்டில் எனக்கு டிவோர்ஸ் வேணான்னு சொல்லிட்டு அவங்க கூடயே திரும்ப அந்த வீட்டுக்கு நீ போகணும், திரும்பவும் இந்த வீட்டுக்கு வரணும்னு நினச்ச. அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் போயிடுவோம், நீ மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் இதை கேட்டோன்னே தங்கமயில் இருந்துட்டு அவருக்கு ஏற்கனவே நான் பொய் சொன்னதாம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் உண்மையை சொல்லியிருந்தா கூட அவங்க எதையும் பெருசாக எடுத்திருக்க மாட்டாங்க, நீ தானம்மா என்னை பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்ச, நான் திறமையோடு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், ஆனால் நீ கொஞ்சம் கூட மொழியை பயன்படுத்தாமல் இப்படி எல்லாத்தையும் சொதப்பி வச்சு இப்போ கடைசியில் இங்கே வந்து நின்று இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் இருந்துட்டு அவங்க செஞ்ச தப்பை அவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாணிக்கம் இருந்துட்டு அதெல்லாம் தங்கமயில் பக்காவாக பண்ணி முடிச்சிடும். மயில் எப்படியாவது மாப்பிள்ளையோடு சேர்ந்து வாழ்கிற வழியை பாருமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னம்மா பண்ணுறது, இந்த அப்போ கையிலாகாத போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்துதான் மயில் இருந்துட்டு நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரியே எப்படியாவது ஒன்று கோர்ட்டில் பேசி டிவோர்ஸை வந்து நான் கேன்சல் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து ரொம்பவே சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. அதோடு இன்றைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.